மேம் இந்த ஈஷா யோகா மையத்துல நெறைய சஸ்பீஷியஸா நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்ட்டு நீங்க முன்னாடியே ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க. ம். ஒரு மைனர் பொண்ணுக்கும், மைனர் பையனுக்கும் இவங்க வந்து பாலியல் ரீதியா ஒரு சில பிரச்சனையெல்லாம் குடுக்குறதும் நீங்க வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க. அதோட கட்டம் வந்து என்னவா வந்து இருக்கு? ஏன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு நார்த் இந்தியாவ சேர்த்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் இதெல்லாம் ஒரு ஆதாரத்தோட வெளிய வந்து கொண்டு வந்து, அதெல்லாம் போட்டு வந்து உடைச்சாரு. அப்ப பரவலா பேசுனாங்க. YouTubeல அந்த வீடியோ வந்து இந்தியாவோட லொகேஷன்ல இருந்து நம்ம பார்க்கவே முடியாத அளவுக்கு பேன்லாம் பண்ணியிருந்தாங்க. நம்ம அத பார்க்கணும்னா வேற லொகேஷன்ல இருந்து அக்சஸ் பண்ணி ம். VPNலாம் போட்டா தான் பார்க்க முடியுன்ற மாரிலாம் இருந்தது. பேசுனாங்க. பட் அத பத்தி அடுத்து யாருமே எங்கேயுமே மீடியா மீடியா சுத்தமாவே பேசல. சோசியல் மீடியால அத பத்தி பேசுறதே குறைஞ்சிருச்சே மேம். என்ன மேம் நடக்குதுங்க? இது வந்து நார்த்ல வந்து ஒரு ஷியாம் மீரா சிங் சொல்லிட்டு February 25 அவர் வந்து அவரோட பேட்டி இது பண்ணார் ஹிந்தியில. நான் வந்து அதே நாள் எனக்கு வந்து அவர பத்தி தெரியாது. அதே நாள் பை டிஃபால்ட் நானும் வந்து ஈஷா பத்தி பேசினேன். நான் என்ன சொன்னேன்னா, என்னோட கடவுள் நான் வந்து நெறைய பேர் என்ன நக்கல் பண்ணலாம், தமாஷ் பண்ணலாம். நான் அத பத்தி கவலைப்படல. இவன் வந்து ஒரு தீய சக்தி வந்து அழிக்கப்பட வேண்டியவன்னு சொல்லிட்டு என்ன பேச சொன்னார். என் கடவுள். ஓகே. அப்ப நான் பேசினேன். என்னோடதும் வைரலா போச்சு. பட் தமிழ்நாட்டு மட்டும் தான். ஏன்னா, அதுவும் என்னோடதும் கரெக்ட்டா மகா சிவராத்திரி அன்னைக்கே வந்துச்சு. பட் இந்த ஜக்கி வாசுதேவ் என்ன பண்ணியிருக்கான், அந்த ஷியாம் மீரா சிங் பேசினது வந்து நார்த்ல நல்லா வைரலா போய் பிபிசி எல்லாமே எடுத்து போட்டுச்சு. அப்போ வந்து அந்த தம்பி மேல வந்து அ அ டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு என்ன தான் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேக் ஆர்டர் வந்து பெரிய 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 வக்கீல் கம்பெனிஸை என்கேஜ் பண்ணி கண்டிப்பாக அங்கே பணம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம பார்த்தோம் இந்த டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ் எப்படி காசோட மாட்டாங்க. இவங்க வந்து இந்த ஜட்ஜஸ் வந்து 50% கெட்டவங்களும் இருக்காங்க, 50% நல்லவங்களும் இருக்காங்க. இது அப்போ இந்த கெட்டவங்கெல்லாம் காசை வாங்கி ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க? இப்படி தான் கொடுப்பாங்க. தட் இஸ் இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு சாதகமாக.